வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். பேரா டவுன்பி தோட்ட தமிழ் பள்ளியின் 50ஆம் ஆண்டு விளையாட்டு விழா பொன் விழா பள்ளி வரலாற்றில் மிக சிறப்பான நாளாகும். 50 ஆண்டுகள் கல்வி, ஒழுக்கம், விளையாட்டு மற்றும் மாணவர் வளர்ச்சியில் சாதனை படைத்த பயணத்தை நாம் பெருமையோடு கொண்டாடுகிறோம். விளையாட்டு என்பது உடல் வலிமையை மட்டுமல்ல, ஒற்றுமை, ஒழுக்கம், தலைமைத்துவம் மற்றும் தோழமையையும் வளர்க்கும் ஒரு மேடையாகும். இவ்விழா மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதோடு அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அமைகிறது என இப்போட்டியை தொடக்கி வைத்த மாய்கா மத்திய செயலர் உறுப்பினர் வின்சென்ட் டேவிட் கூறினார். மாய்கா மத்திய செயலர் உறுப்பினர் 58th கோல்டன் ஜூப்ளி ஸ்பாட் டே இந்த லாடாங் டோம்பிக்கு இன்னைக்கு வருகை தந்திருந்தேன். சிறப்பாக நடந்துச்சு. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நிறையா ஸ்கூலுங்க இன்றைக்கி கலந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சாங்க. இந்த வேலையில் இந்த தலைமை ஆசிரியர் இருக்காங்க இங்கே, அவங்களுக்கு நன்றி கூறுறேன். என் கூட இருக்கார் அங்கிள் விஜய் கோபி, மாய்கா பெர்மனன்ட் சேர்மேன், சுங்கசிப்பூர் தொகுதி. இங்கே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். என்ன, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்பாட்டில் ஊக்கம் கொடுத்து இன்னும் செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இளைஞருக்கு நம்ம இந்தியர்கள் பொதுவாக நான் எடுத்துக்கிட்டேன்னா ஸ்பாட்டில் இன்வால்வ்மெண்ட்டே இல்லை. ஸ்பாட்டோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு நம்மலாம் ஒரு ஊக்கம் கொடுத்து இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். இந்த ஸ்கூல் இது 50வது ஆண்டு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சிறப்பாக செய்யும்போது ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லை, பல ஸ்கூல்களை கூப்பிட்டு இன்றைக்கி கலந்து கொண்டு செஞ்ச வேலையில் நிறைய தலைவர்களும் அழைத்து நிறைய நல் உள்ளங்கள்லாம் கூப்பிட்டு இங்கே டொனேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த வேலையில் மற்ற ஸ்கூலும் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த வட்டாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்டை ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ், ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் கேபிஎஸ் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. மற்ற ஒரு ஸ்விம்மிங் பூல் பப்ளிக் ஸ்விம்மிங் பூல் கூட இல்லை, திடல் கூட என்னை கேட்டிங்கன்னா ஒரு சிறப்பாக இல்லை பிள்ளைங்க விளாட்றதுக்கு. இதை கண்டிப்பாக நம்ம ஊக்கம் கொடுக்க வேணும். ஏன்னா ஸ்போர்ட்டு தான் மக்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும். ஓகே, ஒன்று டிசிப்ளின் மட்டும் இல்லை, அவங்க தோல்வியும் வெற்றியும் அதிலே தான் அவங்க செல்ஃபை க்ரூம் பண்ண முடியும். போட்டியை தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மேலும் பேசிய அவர், இந்திய மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி வரும் வேளைகள் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முன்னதாக பேசிய தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜம்மாள் வீராசாமி, டோன்பி தோட்ட தமிழ் பள்ளியின் விளையாட்டுத் துறைகள் சிறந்து விளங்கி மாவட்ட மற்றும் மாநில நிலையில் பதிவுகள் செய்துள்ளதாக கூறினார். வணக்கம், நான் திருமதி ராஜம்பாள் வீராசாமி, டோன்பி தோட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியை. ஐயை திருமதி மல்லிகா சுப்பிரமணியம், இவர் எங்கள் பள்ளியின் பெற்றோராசிரியர் சங்க தலைவியும் ஆவார். இந்த வகையில் ஐயை நான் இங்கு அவரை அறிமுகப்படுத்தி மிக பெருமை கொள்கிறேன். காரணம், எங்கள் பள்ளியின் தற்போதைய முன்னேற்றத்திற்கு ஒரு முன்னோடி என்றால் பெற்றோர் சங்கம். அதை ஒரு வழி நடத்துவதில் ஐயை முக்கிய பங்காற்றுகின்றார். மேலும் இன்று எங்கள் பள்ளியின் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பொன்னாள் ஆகும். ஏனென்றால் எங்கள் பள்ளியின் 50ஆம் ஆண்டு போட்டி விளையாட்டு பொன்விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகும். காரணம், மாணவர் என்பவர் கல்வியில் மட்டுமல்லாது இது போன்ற போட்டி விளையாட்டில் பங்கு கொள்வது அவர்களுடைய ஒற்றுமை உணர்வு, கட்டொழுங்கு, இது போன்ற ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். அந்த வகையில் இன்று எங்களுடைய போட்டி விளையாட்டு ஆரம்பத்தை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவர்களுக்கு அந்த அவங்களுடைய முக்கிய பங்காக சிலம்பம் நடைபெற்றது, நம்மளுடைய பாரம்பரியம். மற்றும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வும் நம்ம நடத்தினோம். அதாவது தற்பொழுது நம்மளுடைய இந்தியர்களே நடைபெறக்கூடிய போதை பொருள், அடிதடி இது போன்ற களைவதற்கு இந்த விளையாட்டு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது. இந்த பொன் விழா விளையாட்டு தினத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் ஒத்துழைத்த அனைவருக்கும் அவர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். போட்டிகள் மாணவர்கள் வெற்றி பெறுவது முக்கியமல்ல, முயற்சி செய்வதும் ஒழுக்கத்தோடு கலந்து கொள்வதும் குழு உணர்வை வளர்ப்பதும் மிக முக்கியம் என வலியுறுத்தினார். இதனோடு எங்கள் பள்ளியின் 50ஆம் ஆண்டு பொன்விழா விளையாட்டு தினம் சிறப்பாக நடைபெற ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மல்லிகா சுப்பிரமணியன் நன்றி கூறினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.